ஹலோ யூபீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு லாங் வீடியோ தாங்க, 5 to 10 மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். சரின்னு இப்போ தான் வெயிட்டை குறைக்கலாமா அப்படின்னு ஒரு தாட் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். எப்படியும் 68 கிலோ இருக்கேன். இன்னும் அதுக்கான எந்த ப்ராக்ரஸும் எடுக்கலை. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட் ஹேபிட்ஸை திரும்ப மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரெகுலராக பார்த்திங்கன்னா சுரக்காய் ஜூஸும் தேங்காய் தண்ணியும் குடிக்கிறது உண்டு. அது கூட இன்றைக்கி இட்லி தான் சாப்பிடுவேன். பட் இட்லி இல்லாததுனால முசௌலி இங்கே கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இதில் 0 ஆடட் சுகர், அதாவது சுகரே கிடையாது. அதில் கிரேப்ஸு, டேட்ஸில் இருக்கக்கூடிய சுகர் மட்டும்தான். அது கூட கொஞ்சம் பனானா அதெல்லாம் கலந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு சூடாக பிரியாணி ரெடியாக இருந்தது. பட் பிரியாணி ஒரு கப் தான் சாப்பிட்றது. இப்போல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னால் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியல. அதுக்கு பதிலாக ஃபுட்டில் தான் நான் லிமிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெகுலராக எந்த சேனல் பார்ப்பேன்னா இந்த மாதிரி ஹெல்த் இதுக்கு டாக்டர் பால் அவரோடது ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அவர் சொல்கிற அந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறத சின்ன வயசில் நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, வயிற்றை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அதை தான் அவர் இப்போ கட் ஹெல்த்துன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட சேனல். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் சொல்கிற ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் இதை ஃபாலோ பண்ணுறக்கும் பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம இதாகிடும் இல்லையா, லைக் அவுட் ஆஃப் ட்ராக்கில் போயிட்டுருப்போம் இல்லையா, அதுதான் ரீசன். மத்தியானம் பசங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்டிருந்ததுனால ஃபிஷ்ஷு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். சிக்கனு மட்டனை விட ஃபிஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்குன்னு தான் சொல்வேன். நான் எப்போவுமே வைல்டு காட் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஃபார்ம் ரைஸ்டு போவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வைல்ட் காட் தான். ஆனால் ஃபிஷ்ஷு நம்ம ஊரில் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு விற்கும்போது அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே தனி தாங்க. அதெல்லாம் என் பசங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணலங்கிற ஒரு வருத்தம் எனக்கு எப்போவுமே உண்டு. அதனால தான் நான் இந்தியா போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் உக்கடம் மார்க்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும் காலையில். அப்போ எங்கள் அப்பாவை துணத்தி போய் வாங்கிட்டு வர சொல்வேன். வாங்கிட்டு என் பசங்களுக்கு கொடுப்பேன். அவங்க அதிகமாக ஃபிஷ் சாப்பிட்டு பழகாததுனால அவங்களுக்கு அந்த மத்தி மீனோட தவிர வேறு எந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் அவ்வளோவாலாம் பிடிக்காது. பட் நான் வாங்கி சமைக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க. என் பொண்ணுக்கு கிராப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கிராப் மசாலா கொஞ்சம் காரமாக வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மசாலா தான். ரசத்துக்கு நம்ம தட்டி போடுவோம். அதுக்கு பதிலாக நல்லா நைஸாக அரைச்சி அதை ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கிராபுக்குள்ளார அந்த பெப்பரு, ஜீரா, அப்புறம் பூண்டோட அந்த ஸ்மெல்லு, ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சொல்லி கொடுத்த ஞாபகம். அதை வச்சு தான் அந்த மசாலா செய்கிறது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்ருக்கேன் வெளியில் போகிறதுக்காக. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு ட்ரெஸ்ஸு. அது அந்த மாதிரி பழைய ட்ரெஸ் நம்ம போடும்போது ஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அதில் அளவே இல்லை. எப்போவுமே எனக்கு எங்கள் லக்கியை பார்த்தா ஒன்று தோணும், எவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறாரு இல்லையா. எனக்கு அது எப்போவுமே தோணும். பட் அவங்க ஒரு டிபெண்ட் தான், நம்ம மேலே அவங்க டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. பட் தே லிவ் தேர் லைஃப் ஹாப்பிலி. இதே மாதிரி சந்தோஷமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்மளும் லீட் பண்ணணும்னு நானும் எப்போவுமே நினைப்பேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.